எனக்கு தெரிஞ்சு இதோட சர்வீஸ் சென்டருக்கு ஒரு கும்பிட்டு தான் போடணும். இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் வரவே கூடாது, சர்வீஸ் சென்டருக்கே பக்கமே வரக்கூடாது. வாரண்டி கிளைம் தவிர சர்வீஸுன்ற ஒரு விஷயத்துக்காக சர்வீஸ் சென்டர் பக்கமே வரக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ப்ரூஃபு ஏத்தரில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. இப்போ வண்டியை டெலிவரி எடுக்க போகிறோம், 6th டைம் சர்வீஸ் விட்ட வண்டி. ஆனால் ரெடி ஆகலை. ஏன் ரெடி ஆகலைன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஏத்தரோட ப்ராடக்ட்லேயே இருக்குது. ஸோ அதை அவங்களால ரெடி பண்ண முடியாது. நம்ம கொடுத்த ஸ்டாண்ட் பை வண்டிலையும் அதே ப்ராப்ளம் தான். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதோட அவங்களால ரெடி பண்ண முடியாது. ஸோ அவங்க டிஸ்பிளே மாற்றி கொடுத்தாலும் அதே பிரச்சனை தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொடுத்த ஸ்டாண்ட் பை வெஹிக்கிளை விட்டுட்டு நம்மளோட வெஹிக்கிளை எடுத்துகிட்டு கிளம்புறோம். இனிமேல் யாராவது டிஸ்பிளே இஷ்யூன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் விட்டிங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகாது. ஏதாவது உங்களுக்கு டிஸ்பிளே இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எனக்கு பிங் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ கீழே. நான் உங்களுக்கு அது என்ன ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். வண்டி வந்து சர்வீஸ் பண்ண முடியல அவங்களால. 1 வீக் மேலேயே டைம் எடுத்துக்கிட்டாங்க. 1 வீக் மேலேயே டைம் எடுத்துட்டும் அவங்களால சரி பண்ண முடியல. பிரச்சனை என்னென்னா சர்வீஸ் சென்டரில் இல்லைன்றது இப்போ தான் புரியுது. நம்ம கொடுத்த ஸ்டாண்ட் பை வெஹிக்கிள்லேயும் சேம் டிஸ்பிளே ஹேங்கிங் இஷ்யூ தான் இருக்குது. திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது டிஸ்பிளே வரல. நான் டிஸ்பிளே போயிடுச்சு போல இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். வரல, அவ்வளோதான். ஸோ நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராது, அது இஷ்டத்துக்கு வரும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஆன் பண்ணுறேன், இப்போ டிஸ்பிளேவே வரல. வருது. ஸோ அது இஷ்டத்துக்கு வருது. அந்த வண்டி ஏன் சரி பண்ண முடியல ஹேங்கிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஏத்தரோட ப்ராடக்ட்லேயே அந்த பிரச்சனை இருக்குது. அவங்க இன்கேஸ் டிஸ்பிளே மாற்றி கொடுத்தாலும் அதே பிரச்சனை தான் திரும்ப ரிப்பீட் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். அதை வந்து நமக்கு கன்வே பண்ணாமல் அதுக்கு பதில் நம்ம டிஸ்பிளே இஷ்யூன்னு சொல்லிட்டு விடுற யாராக இருந்தாலும் அவங்க வண்டியை வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறாங்க, டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் அவங்க கிட்டே இருக்கும்போது வந்தாலும் வரலனாலும் உங்ககிட்ட கொடுக்கும்போது டெலிவரி கொடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் வராது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் வாங்கிட்டு போய் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வரும். ஆனால் திரும்ப இதே ரிப்பீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வேண்டாம் அவங்களால ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இதனால தான் ஏத்தரோட சர்வீஸ் சென்டரில் ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமரையும் பேச விடாமல் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த உங்கள் வெஹிக்கிள் ரெடி ஆகிடுச்சு சார், வாங்க சார் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராப்ளமும் இவங்களோட ப்ராப்ளமும் சேமாக இருக்கும். சேமாக அதே ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க கன்வே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பிரச்சனை. ஸோ இப்போ அதனால தான் வண்டியை வந்து டெலிவரி எடுக்க போகிறேன். திரும்ப அவங்களால அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்க முடியாதுன்றது வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் அந்த வண்டியை அங்கேயே விட்டு வச்சு திரும்ப அந்த வண்டியை அங்கேயே கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா வண்டி தான் சீக்கிரமாக பழசாயிடும். ஏற்கனவே நான் வண்டி நிறைய தடவை கொடுத்து வாங்கினதுனால கழட்டி மாட்டி ஒரு 4 மாதம் வண்டியாக வந்து பழசாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 வருஷம் வண்டி மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இனி நான் வண்டியை வந்து அவங்ககிட்ட கொடுக்குறதா இல்லை. ஏதாவது மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம், வண்டியில் ப்ராப்ளம் இருந்தால் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இனி வண்டி வாங்குகிற யூஸருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஸ்பிளே இஷ்யூன்ட்டு யாரும் கொண்டு போய் விடாதீங்க. ஏன்னா நான் என்னென்ன டிஸ்பிளே இஷ்யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கணும். அதே சேம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு யாரும் கொண்டு போய் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் வண்டியை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களால சால்வ் பண்ண முடியாது. டிஸ்பிளேலையோ இல்லை அவங்களோட சாஃப்ட்வேர்லேயோ பிரச்சனை இருக்குது. அதை வந்து அவங்களா சொல்லணும். அவங்க சொல்லலை அப்படின்னும் போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அந்த ப்ராப்ளம்னு நீங்கள் கொண்டு போய் விட்டாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இல்லாமல் கொடுத்து வண்டியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகாது. கடைசி வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் வண்டியை விட்டு எடுக்கிறது வந்து யூஸ்லெஸ். ஸோ எந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஏத்தரில், எந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேட்ரி அண்ட் டிஸ்பிளே என்னை பொறுத்த வரைக்கும் 2 தான் வந்து அவங்களால சால்வ் பண்ண முடியாதது. அப்படியே சால்வ் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் போராடணும். ஒரு 6 மாதம் 2-3 மாதம் மேலே ட்ரை பண்ணணும். ஏன்னா நான் 4 மாதம் ட்ரை பண்ணிட்டேன், சால்வ் ஆகலை. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. அதில் நம்ம வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில. நம்ம விட்டு ஒரு 8 நாள் ஆகிடுச்சு. 8 நாளாக என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். வண்டியை கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ரவுண்டு ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் அவங்ககிட்ட பேசணும். இல்லைன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். பொதுவாக வந்து சர்வீஸ் சென்டரில் உங்களுக்கு ஒன்றுமே வண்டி பற்றி தெரியாதுன்னா சர்வீஸ் சென்டரில் வண்டியை விடுங்க. ஸ்பேர் மாற்றணுன்னா மட்டும்தான் சர்வீஸ் சென்டர் சப்போர்ட் நமக்கு தேவை. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் என்னோடய வீடியோ பாருங்கள். ஏதாவது உங்களுக்கே கழட்டணும் மாட்டணும் அப்படின்னா நானே வந்து அந்த வாரண்டி முடிஞ்சிச்சுன்னா அது எல்லாமே நம்ம தான் பார்த்தாகணும்.
ஸோ வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஒரு 1 இயரில் வந்து அந்த வாரண்டி பீரியட் எனக்கு வந்து 30,000 கிலோமீட்டர் தான். நான் வண்டி வாங்கும்போது ப்ரோ பேக்கோட அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 22,000 கேட்டிருந்தாங்க. அந்த 22,000 நான் பே பண்ணாதனால எனக்கு என்னென்னா 60,000 வாரண்டி வராது பேட்டரிக்கு. ஸோ அதனால் எனக்கு 3 இயர்ஸ் 30,000 கிலோமீட்டர் தான் வாரண்டி என் வெஹிக்கிளுக்கு. ஸோ அதை நான் 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் கம்ப்ளீட்டாக அந்த வண்டியில் என்னென்னலாம் பிரச்சனை வரும், எப்படிலாம் கலட்டணும் அப்படிங்கிறத நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எடுக்க போகிறோம் டெலிவரி. ஸ்க்ராச்சஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். போட்டுட்ருக்காங்க ஸ்க்ராச்சஸ் போடாமல் கொடுக்க மாட்டாங்களே. இருந்தாலும் ஏதோ தேய்ச்சா போயிடுது, பரவாயில்ல. ஏன்னா கோடு போடாமல் வண்டியெல்லாம் கொடுக்க முடியாது சர்வீஸ் சென்டரில். இங்கேருந்து கோடு விழுந்திருக்கு, ஏற்கனவே இருந்துச்சு. ஏதோ தேய்ச்சா போயிடும்னா பரவாயில்ல. ஓகே, அப்போ இனிமேல் சர்வீஸ் சென்டர் பக்கமே வரக்கூடாது. ஏத்தரோட பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு. வண்டிலையும் ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போது அது சால்வ் ஆகாது. ஸோ இப்போ எதுக்கு உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். வேறு ஏதாவது பெருசாக வேறு பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கலாம். அது ஷாக் அப்சர் பார்த்துட்டிங்களா? ஃபார்மா அது பண்ணணுமா? நான் அதில் போட்டால் ஏத்தரோட பிரச்சனை தான் இருக்குது, சர்வீஸ் சென்டரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏத்தரில் தான் ப்ராப்ளம் இருக்குது, குவாலிட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னு வேணால் நான் எழுதிட்டு அப்படியே போட்டுறேன். உங்களை கன்வீனியன்ட் நீங்கள் என்ன வச்சுக்கீங்க அது போதும். சரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஒன்று போடல பாருங்கள். ஸ்க்ரூ ஒன்று போடல. ஸ்க்ரூவை 10 தடவை கழட்டி மாட்டி கடைசியில் ஸ்க்ரூவே ஒன்று மிஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. பேனல் ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகலை. ஸ்க்ரூ எல்லாமே பழசாகி போச்சு, வண்டியே பழசாயிடுச்சு. ஸ்க்ரூ ஒன்று இல்லை, கண்டுபிடிச்சிட்டோம். அதான் எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு போயிருக்காரு. என்ன பண்ணுறது, வண்டி சர்வீஸ் கூட்டாலே அது பிரச்சனை இருக்க தான் செய்யும். இதான் ரிஸ்டா புதுசாக வந்திருக்கு. சேம் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க ரிஸ்டாக்கும். சேம் டிஸ்பிளே, சேம் ஸ்டாண்டு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த போர்ஷன் வந்து 450Xல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த பாடி டிசைனுக்காக கொஞ்சம் பேக்லலாம் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. அந்த அலுமினியம்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அலாய் வீலும் வேறு தான். ஏன்னா இவங்க ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் ஹேண்டில் பேரோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே விழுந்தால் அந்த போர்ஷன் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு எட்ஜில் வந்து ஹேண்டில் பார் வெயிட் பேலன்சர்னு வாங்க. நல்லா ஸ்பீடில் போகும்போது வைப்ரேஷன் தெரியாமல் இருக்கிறதுக்கு அது இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஸ்க்ரூ போட்டு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதோட சர்வீஸ் சென்டருக்கு ஒரு கும்பிட்டு தான் போடணும். இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் வரவே கூடாது, சர்வீஸ் சென்டருக்கே பக்கமே வரக்கூடாது. வாரண்டி கிளைம் தவிர சர்வீஸுன்ற ஒரு விஷயத்துக்காக சர்வீஸ் சென்டர் பக்கமே வரக்கூடாது. வந்தால் நம்ம வண்டி தான் சீக்கிரமாக இதுவாகிடும், ஸ்பாயில் ஆகிடும். ஃபீட்பேக் ஃபார்ம்லாம் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க ஃபில்அப் பண்ண சொல்லி என்கிட்டயே கேட்குறாங்க. பொதுவாக வந்து ஃபீட்பேக் ஃபார்ம்லாம் வந்து இது வரைக்கும் வாங்கலை. நான் எத்தனையோ தடவை சர்வீஸ் கொட்டுக்கிட்டே எடுத்திருக்கேன். இந்த தடவை வாங்க சொல்லியிருக்காங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கும் போல இருக்குது, இந்த சர்வீஸ் சென்டர் வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணலை அப்படின்ட்டு. என்னவோ எனக்கு தெரிஞ்சு ஏத்தரே ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேரில் உள்ளவங்களே வந்து ப்ராப்பராக இல்லை. சும்மா பேசுகிறது நல்லா பேசுகிறாங்க, பட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது ஒரு டவுட்னு கால் பண்ணி பாருங்கள். வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போவே பாருங்கள், பர்சன்டேஜ் சிம்பிள் காணும், கிலோமீட்டரில் பாதி காணும். இப்போ மறுபடியும் நம்ம சர்வீஸ் சென்டரே கொண்டு போய் விடுவோம். அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி தான், அதாவது ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட வண்டியை கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், திரும்ப ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ நான் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் விடுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், ஆக்சுவலாக நம்மளே தான் வந்து ஃபூல் பண்ணுறாங்க ஏத்தர். இப்போ தான் நான் சர்வீஸ் சென்டர்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரேன். இருந்தாலும் உங்களுக்கு கேமராவில் ஒழுங்காக தெரியாது. இருங்க, கேமராவில் ஒழுங்காக தெரியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு நிறுத்தி நிதானமாக காமிக்கிறேன். ஏன்னா யூசருக்கு வந்து இது நல்லா புரியணும். பாருங்கள், 70% ஒன்று காமிக்கும், அது காமிக்கல.
இங்கே கிலோமீட்டரில் பாதி காணும் பாருங்கள். கிலோமீட்டர் வந்து சைடில் இருக்கும். இப்போ நம்ம அவங்க கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதுதான் ஏத்தரில் பிரச்சனை. இந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணி கொடுக்க தெரியல. அது வந்து நம்ம சர்வீஸ் சென்டர் மேலே மட்டும் தப்பு சொல்ல முடியாது. இது ஏத்தரோட பிரச்சனை. நம்ம சர்வீஸ் சென்டரில் போய் மிச்சத்தை கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ப்ரூஃபு ஏத்தரில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி தான், பட் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. அது சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் சால்வ் பண்ணிடலாம். இது செலவு அதிகம். இது வந்து டிஸ்பிளே மாற்றி கொடுத்தா அவங்களுக்கு நிறையா செலவாகும். அதனால் மாற்றி கொடுக்க மாட்டேங்க. அப்போ பேட்டரி இதோட காஸ்ட் அதிகம். பேட்டரியோட விலை வந்து இந்த வண்டிக்கெலாம் ஒரு 70,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டரிக்கும் உங்களை ஆலையை தான் விடுவாங்க. 2-3 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். வண்டி வாங்குவீங்க, பிரச்சனை நீங்கள் கொண்டு போய் விட்டிங்கன்னா 2-3 மாதம் வெயிட் பண்ணணும். பாருங்க, நம்ம கூப்பிட்டு வந்து காமிச்சிடும். ஆக்சுவலாக சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமும் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ஸோ அப்படியே தான் ரிப்பீட்டாக திருப்பி கொடுத்துருக்காங்க. அது டிஸ்பிளேல பாருங்கள். இப்போ அந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. அப்படியே கொண்டு வந்திருக்கேன். %69 காணுமா? இவ்வளோ நேரம் இது கீழே இருந்துச்சு, மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி வேறு வரும். ராமகிருஷ்ணன் நான் கால் பண்ணால் அவர் இன்னும் பண்ணலை. இப்போ என்ன பண்ணலான்னு வேணால் அவர்கிட்ட கேளுங்க. லெட்டர் ஃபைலாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுக்கே பார்க்குறீங்க. ஸோ நான் கொடுக்கும்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்போ நான் வண்டியும் இங்கே தான் இருக்குது, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க. பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் போய்டும், திரும்ப வரும். டிஸ்பிளேல மல்டிபிள் இஷ்யூ இருக்கும், மாறி மாறி வரும். அந்த வண்டியில் உள்ள பிரச்சனை. வண்டி திருப்பி கொண்டு வந்துட்டோம் சர்வீஸ் சென்டருக்கு. சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு வந்தோடனே செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த ப்ராப்ளம் திரும்ப வந்தால் அங்கேருந்து கால் பண்ண சொல்லி மேனேஜர் சொன்னார், அந்த சர்வீஸ் மேனேஜர். அப்படி சொல்லிவிட்டு வண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா திரும்ப அதே ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ இப்போது பெங்களூர் டெக்னிக்கல் டீமோடு இப்போ அவங்களோட என்இடி ஸ்கூலியாக கனெக்ட் பண்ணி இப்போ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சால்வ் ஆகுமா ஆகாதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது நான் வண்டி சர்வீஸ் சென்டருக்கு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்த உடனே வந்து காமிச்சேன். கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் போயிடும், நார்மல் ஆகிடும் மறுபடியும் ஸ்க்ரீன். அதுக்காக தான் என்னை வண்டி எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைன்னு வந்ததுன்னா அங்கேயே இருந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா நம்ம த்ரூ ரிமோட்லேயே கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன உடனே அந்த ப்ராப்ளம் சொன்ன உடனே அந்த டிஸ்பிளே திரும்ப அந்த % சிம்பிள் காமிக்கல. ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க கனெக்ட் பண்ணி. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். எப்படியும் சால்வ் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்கேஸ் யாராவது இந்த மாதிரி பிரச்சனைக்காக ஏத்தர் வாங்கிட்டு அலைஞ்சிங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட்டு. ஸோ நான் வந்து எனக்கு நிறையா டைம் இருக்குது, நான் அலைகிறேன். உங்களுக்கு டைம் இருக்காது. டைம் இல்லாத டைமில் நீங்கள் இதுக்காக அலைஞ்சிங்கன்னா வேஸ்ட். சொல்யூஷன் கிடைக்கும்னா அலையலாம். நான் 4 வருஷமாக பார்த்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். இதுக்காக அலையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக அலைஞ்சிங்கன்னா வேஸ்ட்டு தான், சொல்யூஷன் கிடைக்காது. மேபி இன் ஃப்யூச்சரில் அவங்க அந்த சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஏத்தர் ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ 5.12 இருக்குது ஏத்தர் ஸ்டாக்கு. இப்போ 5.12க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு புது வெர்ஷன் வந்து லான்ச் ஆகும். அது மேபி இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இருந்தால். ஹார்ட்வேர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். நீங்கள் வாங்கின வண்டியை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் வேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அடுத்த லாட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளமே வரல டிஸ்பிளேல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களே இந்த மாதிரி ஓல்டு வெஹிக்கிள்லாம் யாரெல்லாம் சர்வீஸ்க்கு கொண்டு வந்து இந்த மாதிரி விடுறாங்களோ அவங்களுக்கு இந்த டிஸ்பிளேவை அவங்க நியூ லாட்டில் வர டிஸ்பிளேவை மாற்றி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அதோட காஸ்ட் அதிகம். அதனால் அவங்க மாற்றி கொடுப்பாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. மாற்றி கொடுக்கணும்னு நினச்சா பண்ணலாம். அது அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா காசு கொடுத்து கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ நாளாக நம்மக்கிட்ட சொல்யூஷன் இல்லை. இப்போ வந்திருக்க லாட்டில் வந்து எந்த டிஸ்பிளேலையும் ப்ராப்ளம் வரலை.
ஸோ அப்போது ஓல்டு ஓஎம் யார்கிட்ட அவங்க இந்த ப்ரிக்யூர் பண்ணாங்களோ அந்த டிஸ்பிளே எல்லா யூனிட்டும் வந்து ஃபால்ட்டுன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நியூ வெண்டார் இன்கேஸ் வேறு மேனுஃபேக்சர்கிட்ட அவங்க வாங்கினாங்கன்னா அந்த டிஸ்பிளே மேபி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறோம். அப்போ அவங்க மாற்றி கொடுக்க ட்ரை பண்ணலாம். அதுவும் அவங்க மாற்றி கொடுப்பாங்களான்லாம் தெரியாது. மாற்றி கொடுத்தா எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுங்களா? அவங்க ஆல்ரெடி லாஸில் இருக்குது இந்த கம்பெனி. ஹீரோ தான் வந்து டேக் ஓவர் பண்ணி ஏதோ ஷேர்லாம் பாதி வாங்கி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த லாஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அப்போ அதெல்லாம் யார் பேர் பண்ண முடியும்? ஸோ அதனால் கஷ்டம் தான். பார்ப்போம், அதுக்குள்ளே 10-15 வருஷம் ஆகிடுச்சுன்னா வண்டியை தூக்கி போட்டு நீங்கள் வேறு வண்டி தான் வாங்கணும். 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணியும் எதுவும் திரும்ப அந்த டிஸ்பிளே இஷ்யூ வரல. ஆக்சுவலாக அவங்ககிட்ட கொடுக்கும்போது இருந்துச்சு, அவங்க டயக்னோஸ் பண்ணும்போது போயிடுச்சு. இப்போ திரும்ப வந்தால் தான் கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் அதை சால்வ் பண்ண முடியுன்றாங்க. எடுத்துகிட்டு போன்றாங்க. எதுக்கு நம்ம அவங்க நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். எப்படியும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இன்கேஸ் சால்வ் ஆச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படியும் நான் அதை வீடியோவாக எடுத்தே போடுறேன். நான் ஒரு வீடியோவில் இதில் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக ஏத்தர் வச்சுருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் வந்து கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன் வீடியோ வழியாக உங்களுக்கு. ஸோ இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு நான் 1 இயருக்குள்ளே என்னோடய வேரண்டியோட கிலோமீட்டரை நான் ட்ரைவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலான்னு இருக்கேன். 30,000 தான் எனக்கு வேரண்டி. ஏன்னா நான் வந்து ப்ரோபேக் இல்லாமல் வண்டி வாங்கினதுனால அந்த 22,000 எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அதை நான் பே பண்ணாமல் வெறும் வண்டி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு அந்த வேரண்டியும் வந்து எக்ஸ்ட்ரா 30,000 நினைக்கிறேன். ஆக்சுவலாக 60,000 கிலோமீட்டர் வேரண்டி, 5 இயர்ஸ் ஆர் 60,000. அது வந்து எனக்கு வராது. எனக்கு வந்து 30,000 ஆர் 3 இயர்ஸ் விச் எவர் கம்ஸ் இயர்லி அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. அதனால் நான் எனக்கு தெரிஞ்சு 1 இயரில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் 30,000. அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட்டாக என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நானே தான் அந்த ஃபால்ட் அட்டன் பண்ணுவேன். பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ வழியாக. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏத்தர் வச்சுருக்கோங்க எல்லோரும். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த நான் இப்போ போடுற வீடியோ உங்களுக்கு ப்ராப்ளம் வராதப்ப யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். பட் ப்ராப்ளம் வரும்போது என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்கும். அந்த ப்ராப்ளம் வராத வரைக்கும் எல்லோரும் என் வண்டி நல்லா தானே இருக்குது, எதையாவது சொல்லிட்டு இருக்காங்க யூடியூப்பில் அப்படின்ற மாதிரி தோணும். ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் புரியும். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோ வந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கே காமிக்கும் யூடியூப் நீங்கள் போகும்போது.